எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருவாசகத்தில் பெருந்துறை அனுபவம் எவ்வாறெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டது என்பதை நேற்று வரை கண்டிருந்தோம். இன்றைக்கு பெருந்துறை அனுபவத்தினுடைய அடுத்த கட்ட பயிற்சியாக சில அனுபவங்களை பார்த்துவிட்டு மணிவாசகருடைய வரலாற்றிற்குள் நுழையலாம். பெருந்துறை அனுபவம் சிறுநெடு சிற்றம்பலத்தில் பேரண்ட நாயகன் தன்னுடைய அடி அனுபவத்தை பதிப்பது என்பது வரை விரிவாக்கம் பண்ணி குண்டலினி ஆற்றல் எவ்வாறெல்லாம் மேலெழக்கூடியது, மேலெழும் குண்டலினி ஆற்றல் எந்தெந்த இடங்களில் தங்கி உயர்ந்த நிலைக்கு போகும் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இது எழுந்தருளப்பெருளே அப்படிங்கக்கூடிய நிலையில் ஒரு அனுபவத்தை பற்றி பேசினோம். அப்புறம் உள்புகும் நிலையில் உள்ள ஒரு அனுபவத்தை பற்றி பேசினோம். எதிர்ப்படும் நிலையில் உள்ள அனுபவத்தை பற்றி பேசினோம். இப்படி ஒவ்வொரு அனுபவமாக பேரண்ட நாயகன் எவ்வாறு இந்த உடலை ஈர்த்து பற்றி பிடிக்கின்றான் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துட்டே வந்தோம். இதில் உத்தரகோச மங்கை அனுபவம்னு ஒரு அனுபவத்தை பற்றி மணிவாசக பெருந்தகை விரிவாக்கம் செய்கின்றார். உத்தரகோச மங்கை அனுபவங்கிறது என் சிந்தையே ஊராக கொண்டான் உத்தரகோச மங்கை வள்ளல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உத்தரகோச மங்கைங்கிறது பொன்னூசல் திருப்பொன்னூசலில் 9 பாடல்களும் உத்தரகோச மங்கையை பற்றியான ஒரு விரிவாக்கத்தை பற்றி சொல்கிறார். உத்தரகோச மங்கை அனுபவத்தை பற்றியான விரிவாக்கம். அந்த பொன்னூசலில் ஊஞ்சலில் எப்படி பேரண்ட நாயகனை நமது இதயஸ்தானத்தில் அநாகதத்திற்கு வைத்து கொண்டு மேல் விடக்கூடிய மூச்சில் ஒரு தாலாட்டாகவும் கீழ் இறக்கக்கூடிய மூச்சில் ஒரு தாலாட்டாகவும் அப்படியே ஒரு தாலாட்டி அந்த உத்தரகோச மங்கைக்கு போகக்கூடியது. கோசம் என்பது அதாவது மூடி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு கோசம்னு பேர். அப்போ உத்தரம்ங்கிறது நம் குண்டலினி ஆற்றல் வீணாதண்டில் பயின்று நிலை பெற்று இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் உத்திரம்னு பேர். வீட்டுக்கு நிலை மேல் மட்டம் உத்திரம் அப்படின்னு பேர். அப்போ மேல் மட்டம்ங்கிறது உத்திரத்திற்கு மேலே நாம் இந்த வீட்டுக்கு மேல் மட்டம் இந்த உத்திரம்னா இதற்கு மேல் பல அடுக்கு மாளிகைகள் கட்டுற வீட்டுக்கும் அந்தந்த நிலை அடுக்குகளுக்கு மேல் உள்ளது உத்திரம்தான். அதற்கு மேல் வெட்ட வெளி அனுபவம்னு ஒன்று உண்டு. எத்தனை அடுக்கு 50 அடுக்கு மாளிகைனாலும் 100 அடுக்கு மாளிகைனாலும் எத்தனை அடுக்கு மாளிகையை கட்டியிருந்தானாலும் அடுக்கு மாளிகையை தாண்டி போகும்போது உள்ள இடம் பேர் வெட்ட வெளியை தான். அப்போ அந்த உத்தரங்கிறது குண்டலினி ஆற்றல் பயணித்து அது ஒரு இடத்தில் நிலை பெற்று நிற்கின்றது. அது அந்த உடல் கூறுகளில் ஒரு கவசம் ஒரு உரை மாதிரி தாங்கி நிற்கின்றது. அந்த உரையை கிழித்து கொண்டு உரையுள் வேல்மடுத்தாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறார். உத்தரகோச மங்கை அனுபவத்தை கடந்து போகக்கூடியது அந்த வெட்ட வெளி பயணம். அது மீண்டும் நிலைபேறு அடையக்கூடியது என்னுள் புகுந்தெடிலே அப்படின்னு சொல்கிறது. வெட்டவெளி அனுபவத்தில் கலந்த உயிர் மீண்டும் இவ்வுடல் தாங்கி வரக்கூடிய அனுபவத்தை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ கோசங்கக்கூடிய ஒரு பகுதியை மூடி இருக்கக்கூடியதை உரையுள் வேல் மடுத்தாங்க அந்த மூடி இருக்கிற பகுதியை விட்டு வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அருள் அனுபவம் உத்தரகோச மங்கை அனுபவம் அப்படிங்கிறத பதிவு செய்தார். நெடுந்தகை நீ நிற்க யான். இப்போ ஒவ்வொரு உயிரும் பேரண்ட நாயகனை நெடு வளர்ச்சியாக கண்டு அனுபவிக்கக்கூடியதுங்கிறதுனால மனிதன்கக்கூடிய பேர் வேற்றம். மனிதன்கிறது மனமுடையவன் மனிதன். கால்நடைகள் எல்லாம் காலால் நடக்கின்றன. மனிதன் தன்னுடைய மனதினால் அவனுடைய எல்லா காரியங்களையும் சிந்தித்து கொண்டு மனதினுடைய திட்டப்படி கால் கொண்டு நடக்கிறான். ஏனைய பாலூட்டிகள் அனைத்தும் காலால் நடக்கின்றன. அவைகளுக்கு மனம் செயல்படவில்லை. நுகர்வு உணர்ச்சி செயல்படும், ஆனால் மனம் அந்த கரணங்கள் அவைகளுக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால மனிதன் அந்த கரணங்களை கொண்டு சிந்திக்கிறதுனால மனிதன் சொன்னான். இந்த உத்தரகோச மங்கை பதிகத்தில் மன்னூரும் மண்ணும் மணி உத்தரகோச மங்கைக்கு அரசே அப்படிங்கிறார். அப்போ இறைவன் எங்கே தங்கியிருக்கிறான்? என் சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து அப்படின்னு உத்தரகோச மங்கை ஊராக கொண்டான்னு சொல்கிறாரு. உத்தரகோச மங்கை எங்கே இருக்குன்னா சிந்தைக்கு மேல் பெறக்கூடிய அந்த உத்திரம் மேலடுக்கு வெட்டவெளி அனுபவத்திற்கு போவதற்கு முன்னால் வீணாதண்டில் பயின்ற அந்த யோகக்கனல் எந்த இடத்துல தங்கி நிற்கிறதோ அந்த இடத்திற்கு பேர் தான் உத்திரம்ங்கிறக்கூடியது பேர். ஒவ்வொரு அருளாளர்கள் அந்த உத்திரம்ங்கிறதுக்கு மண்டையோட்டிற்கு கீழ்ப்பகுதி அப்படின்னு ஒரு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சில பேர் முதுகுத்தண்டினுடைய முடிவான முடிச்சிருக்கக்கூடிய இடம் உத்திரம்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
ஆனால் அவரவர்களுடைய அனுபவத்தில் நோக்க வேண்டிய பகுதி இது. இந்த இடத்தையே ஊராக கொண்டான் உவந்து அப்படின்னு படிச்சிருக்கிறார் மணிவாசக பெருந்தகை. அப்போ நாமும் அந்த நெடுவாட்டில் வளரக்கூடிய அந்த உத்தரகோசமங்கை அனுபவத்தை நெடுவாட்டில் நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் பெருந்தகை இந்த உத்தரகோசமங்கை பதிகத்தை இவ்வாறு பாடியிருக்கிறார். அந்த உத்தரகோசமங்கை பதிகம் நமக்கு எந்த வகையில் அந்த நம்ம திருவாசகத்தில் பயிலப்படுகின்றது அப்படின்னு சொன்னால், நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டார். நெடுந்தகைனா அவன்தான் நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பு, அவன்தான் நெடுந்தகை. நம்ம எல்லாரும் ஒரு வளர்ச்சிக்கு பிறகு நின்று விடுவோம். இறைவன் வளர்ச்சியை கடந்தவன். அவனை பற்றி எல்லா அருளாளர்களும் எப்படி பாடுறாங்கன்னா, இவனை எந்த இதுவும் கொண்டு தொடர முடியாது, சொல்லால் தொடர் பொருளால் தொடரா பரஞ்சோதி நின்னை வல்லாளன் கண்டவழி கண்டிலேன் ஜகமார்க்கத்திலும் செல்லாது என் சிந்தை நடுவே கிடந்து திகைத்து விம்மி அல்லானதும் பகலானதும் வாய்விட்டு அரற்றுவேனே. எம்பெருமானை எப்படி அடைய வேண்டும், எம்பெருமான் எந்த அளவுக்கு பெரியவன் அப்படிங்கிறது சொல்லாலும் தொடர் பொருளாலும் அறிய ஒண்ணாதவன் அவன். அப்போ அவன் நெடுந்தகை நீ நிற்க. அவன் வளர்ச்சிக்கு ஒரு அளவே கிடையாது, அது அந்த வளர்ச்சிக்கு அளவு கிடையாது. அப்படிங்கிறதுனால அவனை பற்றி சொல்லும்போது நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேன். எம்பெருமானுக்கு ஆட்பட வேண்டிய அந்த கரணங்கள் ஐம்புலனுக்கு ஆட்பட்டு எம்பெருமானை விட்டு விட்டது. அப்போ நெடுந்தகையாக அவன் வளர்ச்சி, மனித வளர்ச்சிங்கிறது நெடுவாக்கில் வளரக்கூடியது. நெடுவாக்கில் வளரக்கூடிய மனிதனுக்கு பேரண்ட நாயகன் காட்டும் கருணை குண்டலினி ஆற்றலை வளரச் செய்து தன்னோடு கலப்பதற்கு தகுதியான ஒரு அருள் அனுபவத்தை தருகின்றான். அந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எல்லா உயிரும் பேரண்ட நாயகனை நோக்கி வளர வேண்டியிருக்கு. அவைகள் இந்த ஐம்புலன்கள் கொண்டு இந்த உடல் சார்ந்த எண்ணங்களுக்குள் சிந்தனைக்குள் மூழ்கி விடுவதை எண்ணி நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இறைவன் ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டவன்கிறத தன்னுக்குள் எப்படி உணர்ந்தார் அப்படின்னு சொல்கிறத இன்னொரு இடத்துல சொல்கிறார். அடர்கரி போல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கு அறியாய் விட்டிடிது கண்டாய் விழுத்தொண்டற்கல்லால் தொடர்கடியாய் சுடர்மா மணியே. எம்பெருமான் யாவரும் பெற ஒரு மீசன்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணுதார். ஆனால் விழுத்தொண்டற்கல்லால் தொடர்பு அறியாய் அப்படின்னு இன்னொரு இடத்துல பதிவு செய்தார். அப்போ அதுக்கு இதுக்கு முரணாக தோன்றுகின்றதே. யாவரும் பெற ஒரு மீசன்னா இப்போ எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம்னு இருக்க, இப்போ விழுத்தொண்டற்கல்லால் தொடர்வறியாய் சுடர்மாமணியே. சுடர்மாமணி அனுபவம் பேரண்ட நாயகனுக்கு ஆட்பட்ட உயிருக்கு, யார் வீணாதண்டில் இந்த அனுபவத்தை பயில்கின்றார்களோ அவர்களுக்கு, யார் இந்த யோக அனுபவ சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து குருநாதன் சொன்ன சீலத்தில் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு விழுத்தொண்டற்கு எளியவன், ஏனையோருக்கு அரியவன். இப்போ யாவரும் பெற ஒரு ஈசன்னா இறைவன் எல்லாருக்கும் தோற்றும்படியாக ஒவ்வொரு வண்ணத்திலும் வண்ணம்தான் அது காட்டி வடிவு அது காட்டி திண்ணந்தான் பரவாமல் காத்தே ஆட்கொண்டாயின்னு ஒரு இடத்துல பதிவு செய்தார். அப்போ வண்ணம் காட்டக்கூடியவர்களுக்கு புறத்தே அவர்களுக்கு இது ஏற்படும், அவர்களுடைய மன ஆற்றலுக்கும் மன விருப்பத்திற்கும் தகுந்த மாதிரி வண்ணம் காட்டுகின்றான். பெருமான் சொல்லக்கூடிய இறைவன் யாருன்னா நெடுந்தகையானவன். அவன் விழுத்தொண்டருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியவன். ஏனையோர் எந்தெந்த கோயில்களில் எந்தெந்த திருத்தலங்களில் அல்லது தன்னுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் நன்றிக்கும் ஏற்ப எப்படி காண விரும்புகிறார்களோ அந்த இதில் புறத்தோற்றத்தில் அவர்கள் கண்டுக்கலாம். ஆனால் அகத்தில் கண்டு மண்ணூற மண்ணும் மனதிற்குள் ஊறும்படியாக மனிதன் வளரக்கூடிய நெடுவாட்டு வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு மனிதன் அடையக்கூடிய அனுபவம் எதுன்னா இந்த நெடுந்தகையான அனுபவத்தையே அவன் அடைய வேண்டும். அதனால் சுடர்க்க அறியாய், அவன் தொடர்க்க அரியவன். ஆனால் சுடர்மாமணியே தொடர்ந்து போவதற்கு அரியவன். அவனே தன்னுடைய அடியவர்களை ஈர்த்து பற்றி பிடித்து ஆட்கொண்டு சேர்த்தாதான் நம்ம அவனை பிடிக்க முடியும். அவன் ஏனையோரால் பிடிக்க முடியாது. அதனால் விழுத்தொண்டற்கல்லால் தொடர்க்கரியாய், அவங்க தான் தொடுவதற்கும் உணர்வதற்கும் உரியவர்கள். அவன் எப்படிப்பட்டவன்? சுடர்மாமணி. அப்போ ஒளிவண்ண திருமேனியாக அனுபவிக்க வேண்டும் அடியவர்களுக்கு அவன் இந்த உள்ளூர நின்று மண்ணூர மண்ணும் மணி உத்தரகோச மங்கைக்கு அரசாக இருக்கிறான். தொடுதற்கு அரியவன் இந்த அருளனை ஆடியவர்களுக்கு எளியவனாக நின்று அவர்கள் மனதிற்குள் மன்னி அவர்கள் சிந்தையுள் புகுந்து தித்திக்கின்றான் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவினை பதிவு செய்கின்றார்.
அடர்புலனால் நின் பிரிந்து அஞ்சி அம்சொல் நல்லால் அவர்தம் விடர்விடலேனே விட்டிடிது கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டரசேன்னு இன்னொரு இடத்துல பதிவு பண்ணுறான். எல்லாம் உத்தரகோசமங்கை அனுபவமாக. அப்போ அந்த வீணாதண்டில் சிவவீணையில் பயிலக்கூடிய அந்த யோக நிலை ஒரு இடத்துல போய் தேங்கி நிற்கின்றது. அதற்கு பிறகு வெட்டவெளி அனுபவம் தான் நிற்கிறது. அந்த வெட்டவெளி அனுபவம் எப்படிப்பட்டது? விரிந்தே எரியும் சுடரணையா. சுடர் ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே வச்சாதான் அந்த சுடர் புறக்காற்றுக்களால் அவிஞ்சு போகாது. இல்லைன்னா புறத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றி வச்சுருக்கோம், ஏகமாக காற்றடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தீபம் குளிந்துரும். அப்போ இவர் விரிந்தே எரியும் சுடரறையா. எல்லா ஜன்னல்களையும் திறந்து வச்சானாலும் அவன் எரிந்து கொண்டிருக்கிறான். யாருக்கு எரிவான் அப்படின்னா, விழுத்தொண்டர்கள் சிவவீணையில் பயிலக்கூடிய யோக அனுபவத்தை பெற்றவர்களுக்கு அவன் விரிந்தே எரியும் சுடர் மாதிரி இருக்கிறான். ஏனையோருக்கு புறத்தில் எப்படி எப்படி காணணும்னு விரும்புகிறாங்களோ அவரவர்கள் சிந்தனைப்படி அவரவர்கள் எண்ணப்படி அவர்களுக்கு அவன் காட்சி கொடுக்கிறான் அப்படின்னு அவர் பதிவு செய்தார். இப்போ விரிந்தே எரியும் சுடரணையாயினா இந்த சுடர் யாராலும் அவிக்க முடியாது. ஒரு புறக்காற்றோ புறச்சிந்தனையோ இதை அவிக்க முடியாது. அதை யார் அவனுக்கு ஆட்பட்ட ஒரு அடியவரை ஒரு வெளி உலக காட்சிகளை கொண்டோ வெளி உலக சிந்தனைகளை கொண்டோ அவர்களை மலைக்க முடியாது. அதனால தான் இந்த அருளாளர்கள் எல்லாரும் எனக்கு இது ஒட்டாது, ஆங்கே ஒட்டினாலும் கற்பூர தீபம் போல் போய் ஒழிக்கும் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. இப்படி அடியவர்களை இந்த ஒரு பஞ்சபுலன்கள் சிந்தனைகள் அவிக்காது அப்படிங்கிறதுனால சுடர்ந்தே விரிந்தே எரியும் சுடரணையாய் அப்படிங்கிறார். அப்போ அது விரிந்து எரியக்கூடியது, எந்த புறக்கணல்களாலும் அவை அவிக்கப்படாதது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த யோகக்கணலில் நம்மளுடைய சிவவீணையில் பயின்று ஒரு இடத்தில் நிலை கொண்டு அதற்கப்புறம் இறைவனோடு கலப்பதற்கு தன்னை தயாரித்து கொள்ளும் அருள் அனுபவம், தன்னை பயிற்சி நிலையில் முற்று பெறக்கூடிய அருள் அனுபவ நிலைய ஸ்தானமே உத்தரகோச மங்கைங்கக்கூடியது. அந்த உத்தரகோச மங்கை அனுபவத்திற்கு பிறகு வெட்டவெளி அனுபவம். அந்த அருள்வெளியிலிருந்து அருளடியவர்கள் யாரெல்லாம் சிவவீணையில் இந்த யோகத்தை பயின்று வந்திருக்கிறார்களோ அவர்களை மேலேற்றி ஒளிவண்ண திருவான இறைவனோடு இணைப்பதற்கு தயாராகின்றார்கள். அந்த அடியவர்களுக்குத்தான் மனம் உருகும், உள்ளம் கசியும். அதுவரை யாரை பார்த்தானாலும் அவர்கள் மேல் ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு, தேவையில்லாத சிந்தனைகள் இவைகளெல்லாம் அவர்கள் மேலே வந்துட்டே இருக்கும். எப்போ நமக்கு இந்த அருள் அனுபவம் சித்திக்கின்றதோ, எப்போ இந்த அருள் அனுபவத்தில் தோய வேண்டும் என்னும் எண்ணம் வருகின்றதோ அந்த அடியவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வர்றதில்லை. யாரை பார்த்தானாலும் அவர்களோட நேயத்தே நின்ற நிமலன் அப்படிங்கிறதுனால நம்ம நேயத்தை மறந்தோமானால் ஒரு வெறுப்பை காட்டினோன்னா இதெல்லாம் நமக்கு சித்தியாகாதுங்கக்கூடிய ஒரு தெளிந்த சிந்தனை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதனால் நான் விரிந்தே எரியும் சுடர் எரியுது அப்படின்னாலே காற்று வந்தால் எவ்வளோ பெரிய குண்டால் அடுப்பில் நம்ம நெருப்பு போட்டிருந்தாலும் காற்றடித்தா அந்த நெருப்பு குளிர பண்ணிடும். அப்போ அந்த காற்றடித்தானாலும் மழை பெய்ந்தானாலும் அந்த சுடர் அணையாத சுடர்னா அது யோகக்கணல் மூலமாக எழக்கூடிய சுடர். அந்த யோகக்கணல் நம்மளுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகளால் பாதிக்கப்படாமல், நம்மளுடைய உடல் கட்டிற்குள் அவை அகப்படாமல், இவை கடந்து பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்ததோர் படரொளிப்பரப்பு. அது படர் ஒளிப்பரப்பாக இருக்கிறதுனால, அகண்ட வியாபகமான ஒளிப்பரப்பாக இருக்கிறதுனால இந்த கண்டம் கடந்து, இந்த உடல் கடந்து பெறக்கூடியதாக இருக்கக்கூடியதில் ஒரு ஒளி இன்னொரு ஒளியில் கலப்பதற்கு தயாரான நிலையில் இந்த ஒளி அனுபவம் நமக்கு விரிந்து பறந்து செல்கின்றது அப்படிங்கக்கூடிய கருத்தை அவர் பதிவு செய்கின்றார். அப்போ நம்மளுடைய ஒளி அனுபவத்திற்கு ஒரு மனிதனை தயாரிப்பதற்கான ஒரு கலத்தலுக்கு தயாரான பக்குவத்தை தரக்கூடியது உத்தரகோச மங்கை. உத்தரகோச மங்கை அனுபவம்னா இப்போ என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மங்கைங்கிறது பயிற்சி பெறக்கூடிய ஆன்மாவிற்கு மங்கைன்னு பேர். அந்த பயிற்சி பெறும் ஆன்மா ஒளிமயமாக ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முடிந்த நிலை. இறந்த எல்லாம் பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின்றன் வார்களற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய். அப்போ வார்களர் அன்பு நிரந்தரமாக அருள வேண்டும்னா நம்மளுடைய உள்ளத்துக்குள் அவன் கறந்து நிற்கக்கூடாது. அவன் விரிந்தே எரியும் சுடர் போல இருக்கணும். அந்த சுடரை யாராலும் அவிக்க முடியாது, அணைக்க முடியாது.
அந்த சுடர் வந்து பார்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்தது. அதனால் புறக்காற்றோ புறச்சிந்தனைகளோ வந்து இந்த சுடரை அவிக்காது அப்படின்னு ஒரு பதிவு செய்கிறார். அப்போ நம்ம யோக நிலையில் நாம் பெறக்கூடிய அருள் அனுபவங்கள் இத்தகையது அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவினை பதிவு செய்கின்றார். இப்போ நம்மளுடைய இந்த யோகக்கனல்னால என்னம்மா நமக்கு பிரயோஜனம்? இப்படி மாதிரி யோகம் 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 சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் கண்டது ஒரு ஜாதகம் பார்க்க போனால் உனக்கு இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, குருமங்கல யோகம் இருக்குது, அந்த யோகம் இந்த யோகம்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அந்த யோகத்தை தான் கண்டோம். அப்படி இல்லைன்னா இவனுக்கு சுக்கிரதசை அடிக்கு பாரு, என்ன யோகமாக வாழ்கிறான்னு பாரு, இவனுக்கு அது லாட்ரி அடிச்சிருக்கு, இந்த யோகமாக வாழ்கிறான் பாரு. இதுதான் நாங்கள் பாட்டுருக்கோம். இங்கே யோகம் 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 யோகம்னு 8 மாதமாக யோகம் யோகங்கிறீங்க. யோகம்னா என்ன, யோகம் என்பது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பகுதியிலுமாக ஒவ்வொரு அனுபவ ஸ்தானங்களிலுமாக நாம் பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். ஒரு உயிர் வந்து வினைவயத்தால் பிறப்பதற்கு ஏது உண்டு. வினைவயத்தால் பிறந்த உயிர் மீண்டும் தன் தலைவனை அடையும் ஒரு முயற்சியும் பயிற்சியுமே யோக அனுபவம் அப்படின்னு நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கோங்க. அப்போ மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புக. நான் இந்த ஊனுக்குள் புகுவதற்கான ஒரு காரணம் வந்துவிடும், ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களினால், ஏதோ ஒரு சூழ்நிலைகளால். அப்போ மீண்டும் அந்த சீரை நினைந்து அந்த பேரொளியுடன் நாம் கலப்பதற்கான ஒரு நிறை அனுபவமே யோகம்ங்கிறது. யோகம்னா ஒன்றித்து வாழ்தல், மனம் ஒன்றி மொழி ஒன்றி புலன்கள் ஒன்றி பொறிகள் ஒன்றி உணர்வுகள் ஒன்றி நிற்கும் நிலையே யோகம்ங்கிறது. எதனோடு ஒன்ற வேண்டும் அப்படின்னா பேரண்ட நாயகனான ஒளிவண்ண திருமேனியோடு ஒன்ற வேண்டும். அதற்கு நாம் தகுதியானவர்களாக ஆக்கிக்கொள்வதை நம்மை தகுதிப்படுத்துவதற்கான பயிற்சியே இந்த யோகம்ங்கிறது. இந்த நம்ம எப்படி தகுதிப்படுத்த முடியும்னா சரணாகதி மூலமாக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம், யோக நிலை மூலமாக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். எந்த யோகமோ பக்தியோ ஞானமோ விசாரமோ என்ன பண்ணினாலும் சரணாகதியும் உயிரிறக்க பண்புமே பேரண்ட நாயகனை அடைவதற்கான ஒரு தகுதி. பேரண்ட நாயகனை அடைந்த உயிர் மீண்டும் பிறப்பதற்கு ஏது உண்டு. ஆனால் யோக நிலையில் பக்குவப்பட்ட உயிர் தன்னுடைய ஊன் திசுக்கள் அனைத்தையும் மாற்றி எச்சம் அறியேன் எனக்கு இருக்கின்றதை நான் அறியேன். இந்த பாடலில் மிக அற்புதமான ஒரு கருத்து வச்சிருக்கிறார். எச்சம் அறியேன் எனக்கு இருக்கின்றதை, என்னை நான் மிச்சவாடு என்ன கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எச்சம் அறியேன், எனக்குள்ளே நீ வந்து இவ்வளோ புகுந்தாயா, உள் புகுந்தாயா, எதிர்பட்டாயா, என் எழுந்தருளை பெற்றாயா, எனக்கு என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கின்றதை நான் அறியேன். அப்போ நான் என்ன பெற்றேன்? செச்சைமா மலர்புறையும் மேனி எங்கள் பிரான். அவன் வந்து தன்னுடைய கருணை காரணமாக எனக்குள் புகுந்தான். அப்படி அவன் புகுந்தபோது அதை விட்டு மறப்பதற்கும் ஏது உண்டுங்கிறத தான் வள்ளல் பெருமானார், தாய்மானவர் இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய நோக்கம் என்னென்னா, நீங்கள் யாராவது கொஞ்சம் சற்று இடறினால் கவலை கொள்ள வேண்டாம், மீண்டும் சரணடைந்து இழந்த எல்லாம் பெறலாம். எது நிறை அனுபவமோ அந்த நிறை அனுபவத்தை நாம் பெறலாம். இறந்த எல்லாம் பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனவன். அவங்ககிட்ட ஒளிச்சே நிற்க மாட்டான், ஏனையோருக்கு ஒளிச்சு நிற்பான். இந்த யாரெல்லாம் அவங்ககிட்ட போய் சரணாகதி பண்ணி நீங்கள் எனக்கு எல்லாம் தர வேண்டும்னு கேட்குறாங்களோ அவங்க கூட அவன் இருப்பான். அப்போ அப்படி மாதிரி மறக்கிறதுக்கான உயிருக்கு மறப்பதற்கான ஏதுக்கள் உண்டு. அந்த ஏதுக்கள்னால இந்த உயிர் இந்த கூட்டுக்குள்ளே புகுந்தால் அதற்கு பயிற்சியும் முயற்சியும் பண்ணி இறைவனோடு ஒளிவண்ண திருமேனியில் கலப்பதற்கு தன்னுடைய உடல் ஊன் திசுக்களுடைய குற்றம் எச்சம் அறியேன் இருக்கின்றதை அறியேன். இதுக்குள்ளே என்ன குற்றம் இருக்குது, என்ன நிறை இருக்குது, என்ன குறை இருக்குது, நான் என்ன செய்தால் அவனை அலையலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இறைவன் நம்மை தானே வந்து தலையெளி செய்தால் நமக்கு இந்த நிலைப்பாடுகள் என்னங்கிறத அவன் உணர்த்துவான். அப்படி உணர்த்தும் உயிருக்கு நம்மளுடைய உடலை பக்குவம் செய்து கொண்டு வாழைப்பழம் போல் மனம் கனிவித்து நம்மை பயிற்றி தந்தால் நாம் அந்த நிலையை அடையலாம். மேலெண்ணத்திற்கு மேல் கைலை புகுநெறி இதுகான் அப்படிங்கிறது மேலெண்ணத்திற்கு மேல் கைலையில் இந்திரயோனி வழியாக மேலெண்ணத்திற்கு மேல் பெறக்கூடியது. அதுதான் இங்கே போய் சிரசிற்கு போய் தட்டி நிற்கும். அதை வா என்று கூவி அருளும் அருளிப்பாடு உத்தரகோசமங்கை நிலைப்பேறு பெடும் இடம் அது. அந்த நிலைபேற்றினை இறைவனே அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு பதிவு செய்கிறார். அதற்கு நிறைய பயிற்சிகள், கிரியா யோக சாதனை இருக்குது, நிறைய ஹடயோக சாதனை இருக்குது, மனம் ஒன்றுவதற்கு நிறைய சாதனைகள் இருக்குது. ஆனால் ஒன்றித்த மனம் மீண்டும் திருகும். யோகம் பயிலும் போதோ அல்லது மனதை அடக்கும் போதோ ஒன்றித்த மனம் மீண்டும் திரும்பும். அப்படி திரும்பிய மனத்தை மடைமாற்றம் செய்து அதை ஒரே நேர்கோட்டில்
பயணித்து கொண்டு இருக்கக்கூடியதை மடைமாற்றம் செய்து, ஏன்னா இது எல்லாம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் எல்லா புலன் நுகர்ச்சிகளும் ஒன்றொடியார் கண்ணே உள. பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்ணு, பெண்களுக்கு ஆண் ரெண்டு தன்னுடைய இணையை தேடி இப்படி தான் காண்பதற்கு கேட்பதற்கு எல்லாவற்றிற்கும் ஐம்புலன்களுக்கான நுகர்ச்சி ஒன்றுக்கு மற்றொன்றில் உள்ளது. அவைகளை பேரண்ட நாயகனை நோக்கி திசை திருப்ப வேண்டும் என்பதான ஒரு பயிற்சியை யோக கலைங்கிறது. அப்போ காணலாம், கேட்கலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம். அது அப்படி செய்வதற்கான கருணை என்ன செய்தான்? காட்டாதன எல்லாம் காட்டி தாழ் காட்டி தாமரை காட்டி மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான். இதுதான் இறைவன் பண்ணக்கூடிய கருணை. அது மடைமாற்றம் செய்தது. நான் காணணும், கண்டு ஏதோ ஒன்றை கண்டு ஒரு இன்ப நுகர்வு இருக்குன்னு அனுபவிக்கிறேன். அப்போ அதை காணும்போது நான் இந்த இன்ப நுகர்வுக்குள் மூழ்கி விடாமல் இன்னொரு இன்ப நுகர்ச்சி உனக்கு இருக்குது, அந்த நுகர்வை நீ பார்த்து விட்டால் நீ இதுக்குள்ளே இறங்க மாட்டேன். அதை நீ பாருன்னு நான் காட்டாதனை எல்லாம் காட்டி கேளாதனை எல்லாம் கேட்பித்து, அப்போ கேட்பதற்கு பார்ப்பதற்கு நுகர்வதற்கெல்லாம் ஒரு நுகர்ச்சி இங்கே உண்டு அப்படிங்கிறத இறைவன் நமக்கு உணர்த்துகிறான். அதனால் ஐம்புலன்களார நின்னை தந்தனை அப்படின்னு இந்த நிகழ்வை பதிவு செய்தார். அப்போ நம்மளுடைய கருவிகரணங்களை ஜடம் மாதிரி ஆக்குவதல்ல யோகத்தினுடைய நிலைப்பாடு. ஜடம் மாதிரி மூச்சு அடங்கினால் மனம் அடங்கும். நீங்கள் மூச்சு அடக்கி பாருங்கள், மனசுக்குள்ளே ஒரு சிந்தனை கூட புகாது. ஆனால் அவை திக்குமுக்காட செய்யக்கூடியது. இயல்பாக உரையவிழ உணர்வவிழ நம்மளது உள்ள மகிழ எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்து போகக்கூடிய ஒரு மோன ஞான அமைதி அது. அப்போ அந்த அமைதிக்குள்ளே போகும்போது மூச்சு அடக்கி திணர்ச்சி நிற்கக்கூடியது இல்லை. இது அருணகிரிநாதர் ஒரு பதிவு செய்கிறார். துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்தி அரித்தி உடம்பை ஒருக்கிலென்னாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முக்தி கைகண்டது. குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் என்னத்தை கண்டீர், என்னதை கண்டீர்? முக்தி கண்டது. நீங்கள் முக்தி நிலைப்பாடு வேணும்னு விரும்பினீங்கன்னா குருநாதன் சொன்ன சீலத்தை மனத்தில் இருத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னால் ஒன்று சொன்னார், துருத்தி என்னும்படி கும்பித்து. இப்போ சில பேர் மூச்சு பயிற்சி பண்ணுறேன்னு இருந்தால் மூச்சு பயிற்சியில் ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி மூச்சு விட்டால் இந்த கட்டடம் கூட அசையும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியில் அவ்வளவு தீவிரமாக நீங்கள் மூச்சு அடக்க வேண்டாம். துருத்தி என்னும்படி கும்பித்து அந்த கிரியா யோக சாதனையில் அது ஒரு சாதனை. அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போ நீங்கள் மூச்சை நீங்கள் புலன்களுக்கு உடல் சார்ந்து நீங்கள் நிலைக்கு வந்துட்டீங்களோ அப்போ உங்களுக்கு உடல் புலன் அடற்புலனால் அஞ்சு என்னை வஞ்சிக்க அப்படிங்கிறார். அடற்புலன்கள் அவை ஆற்றல் மிக்கது. அவைகள் நம்ம இந்த கிரியாயோக சாதனை பண்ணும் வரைக்கும் அவை நம்ம கூட ஒன்றாவது தனித்து நிற்கும். அதை நிறுத்தினோம்னா உடனே அஞ்சு நம்மை வஞ்சிக்கும். அப்படி வஞ்சிக்காமல் இருக்கணும்னா துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி அறுத்தி முறிக்கலன்னா. இப்போ சில பயிற்சிகள் செய்யும்போது இந்த உடம்பை இப்படி திருப்பி இந்த உடம்பை இப்படி திருப்பி ரொம்ப பயிற்சியில் செய்வாங்க. இந்த புஜங்காசனம்லாம் பண்ணும்போது குப்புற படுத்துட்டு அவைகள்லாம் எதற்காக? கண்ணுக்கு சில ஆற்றலை தரும், கருத்திற்கு சில ஆற்றலை தரும். உடல் ஹாம்ஸ்ட்ரிங்னா ஒரு அதாவது தசைகளெல்லாம் பிடித்து கொள்ளும். கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கிராம்ப்ஸ்னால் சதைப்பிடிப்பு, தசைப்பிடிப்புன்னு பேர். அவைகள் கொஞ்சம் வயசாக ஆக தசைகள் கொஞ்சம் பிடிச்சிக்கும், அப்போ வலிக்கும். அந்த நேரத்தில் சில பயிற்சிகள் நமக்கு இந்த தசைப்பிடிப்பிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு சில பயிற்சிகள் நமக்கு உபயோகமாக இருக்கும். அவைகள்லாம் உடலை வலுவாக்குவதற்கு, நமக்கு உடலை செம்மை செய்வதற்கு அவை பயன்படும். ஆனால் அந்த கரணங்களை சுத்திகரம் செய்து ஊன் சரீரத்தினுடைய குற்றங்களை நீக்குவதற்கு அவைகள் பயன்படாது. அதனால் நீங்கள் இப்படி ஒரு உடம்பை அறுத்தி முறித்தி ஒரிக்கலைன்னா, ஒரித்தல்னா தண்டித்தல்னு அர்த்தம். இப்போ நீங்கள் செய்யக்கூடியது உங்கள் உடம்பை நீங்கள் தண்டிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கின்றீர்கள். அப்படி நீங்கள் செய்யணும்னு அவசியங்கள். குருநாதன் சொன்ன சீலத்தை எனக்கு ஞானதேசிகன் என்று வருவான், எவ்வாறு வருவான் அப்படின்னு ஒவ்வொரு கணமும் நீங்கள் சிந்திக்க சிந்திக்க ஞானதேசிகன் நம்மளை நோக்கி அவன் வரக்கூடியது. அறியாத என்னை அறிவாயும் நீ என்று அகம் புறம் பிரியாத அறிவித்த பேரறிவு சுத்த பேரொழியோ குறியாத ஆனந்த கோவோ அமுதருள் குண்டலியோ சிறியேன் படுதுயர் கண்டு கல்லால் நிழல் சேர்ந்ததுவே. அறியாத என்னை அறிவாயும் நீ என்று அகம் புறமும் பிரியாத அறிவித்த பேரறிவான் சுத்த பேரொளி.
ஒளிமயமான அந்த பேரண்ட ஆற்றல் எனக்குள்ளே எப்படி வந்தது? அறியாத என்னை, எனக்கு எதை பற்றியுமே தெரியாது. பஞ்சபூதங்கள்னால் என்ன, பொறிகள்னால் என்ன, பஞ்சபுலன்கள்னால் என்ன, அந்தக்கரணங்கள் என்ன, எதை பற்றி எனக்கு தெரியாது. நான் உண்டுவேன், உடுத்துவேன், நான் தூங்குவேன். யார் நரி இடமாஞ்சான்னா வளமாஞ்சான்னு நம்மளை விழுந்து புருண்டாமல் இருந்தால் சரிதான், அது மாதிரி நடந்துக்குவேன். யாரை பற்றி எனக்கு கிடையாது. அப்படி இருந்த என்னை, அறியாத என்னை அறிவாயும் நீ என்று நீ அறிந்து கொள்ளப்பா அப்படின்னு இறைவன் என்னை எப்படி செஞ்சான்? அறிவாயும் நீ என்று அகம்புறமும் பிரியாத அறிவித்த பேரறிவு, உள்ளும் புறமும் அவனுக்கு எனக்கு பிரியாத ஒரு அருட்கருணை, தன்னருள் கருணை செய்தான். பேசறிய வாசியாலே நான் குறிக்கொள்ள வேண்டிய குறிப்பு என்ன என்று அவன் எனக்கு உணர்த்தினான். அந்த உணர்வு எனக்கு என்ன செய்தது? பிரியாத அறிவித்த பேரறிவாம் சுத்த பேரொழியோ குறியாத ஆனந்த கோவோ. அவனுக்கு குறி கிடையாது, ஆனால் நான் எங்கே குறிக்க வேண்டும் என்று குற்றாலத்தே குறியாயிருந்தாய் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இடத்தில் நீர்வீழ்ச்சி விழும், எந்த இடத்தில் அருள் வீழ்ச்சி விழுங்கக்கூடியதை எனக்கு இறைவன் ஒரு குறிப்பினால் உணர்த்தினான். அந்த குறியாத ஆனந்த கோவோ அமுதருள் குண்டலியோ எனக்குள் வீணாதண்டில் பயின்று குண்டலினி ஆற்றலாக இருந்து பேரண்ட நாயகனோடு கலந்து மீண்டும் என்னுள் புகுந்திடிலேன்னு எனக்குள் அருள் அனுபவமாக அது உள் புகுந்தது. சிறியேன் படுதுயர் கண்டு, நான் ஒவ்வொரு கணமும் இறைவனுக்காக வேண்டிய அழுது இறை உணர்வை பெற வேண்டும் என்று அழுததனால் சிறியேன் படுதுயர் கண்டு கல்லாளின் நிழல் அமர்ந்ததுவோ. எனக்காக வேண்டி நடராஜமூர்த்த திருக்கோலம், தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் கொண்டு ஆலமரத்து அடியில் இருந்து எனக்கு ஞானோபதேசம் செய்ததோன்னு அவர் நினைக்கிறார். என்னுடைய குண்டலினி ஆற்றலா, அறிவா, பேரொழியா, அது எனக்கு எவ்வாறு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாம் எல்லாரும் என்ன நினைக்க வேண்டும்? இந்த சுற்றி அரித்தி உரம்பை ஒருக்கில் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எல்லாம் ஐம்புலன்களுக்கு நமக்கு ஒரு இருக்குது. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அந்த பேரானந்தத்தை நாம் உட்கொள்வதற்கு ஒரு அருள் சூழ்ச்சி இருக்குது. அந்த சூழ்ச்சியை பற்றி விரிவாக்கம் செய்வது குருநாதன் சொன்ன சீலத்தை அறிந்து. அதனால 4-5 இடத்துல சொல்றார், என்னையும் ஒரு வார்த்தையில் படுத்தாய் அப்படிங்கிறாரு. பெரியோன் ஒருவன் குறிக்கொள்க என்று அப்படின்னு சொன்னார். அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இறைவன் நம்மை ஆட்கொள்ள வந்த திருக்கோலத்தை அவ்வாறு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டே வரார். அப்போ கண்கள் அவனுடைய கழல் கண்டு அந்த பேரானந்தத்தை நுகர்ந்து அனுபவிக்க வேண்டும், வேற புறச்சிந்தனைக்கு போகக்கூடாதுங்கிறதுனால இதை மடைமாற்றம் செய்து அப்படியே திருப்ப வல்ல ஒரு யுக்தி தான் இந்த யோகம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கடயோகமோ கிரியா யோகமோ நீங்கள் செய்யும்போது அவைகள் உங்களுடைய சிந்தனையை தடுத்து நிறுத்தி வைப்பதற்கு ஏதுக்கள் உண்டு, அங்கேயும் கட்டுக்கடங்காத போகிறது இருக்குது. ஆனால் அது உடம்பை அறுத்தி முறிக்கும் ஒரு சாதனமே தவிர உடம்பை பொன்னுடம்பாக்குவதோ உடம்பை அல்லூறு ஆக்கையாக ஆக்குவதோ என்றும் இருப்பதான நிறை அனுபவத்தை செய்வதோ அல்ல. மணிவாசக பெருந்தகை பெற்ற அனுபவம் என்றும் இருப்பதானது, அல்லூறு ஆக்கை அமைத்தது, இன்பத்தேனாக தன்னுடைய சரீரத்தை மாற்றியது. இதுதான் ஒரு அதி அற்புதமான ஒரு யோக நிலையினுடைய முடிந்த நிலைக்களம். அதை பற்றி விரிவாக்கம் செய்கின்றார் திருவாசகம் முழுவதிலும். அதில் பெருந்துரை அனுபவம் பற்றி பேசணும், இப்போ உத்தரகோசமங்கை அனுபவத்தை பற்றி பேசணும். இதுவே ஒவ்வொரு இடங்களாக அந்த எந்தெந்த இடங்களில் நம்மளுடைய யோக நிலைக்களங்கள் மையங்கொள்ளும் அப்படிங்கக்கூடியதை சொல்லி, அப்புறம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படிங்கிறாரு. இந்த தென்னாடு அனுபவம் அப்படிங்கிறது, தென்னாடு ஒரு உடம்புக்கு முகம் கிழக்கு பகுதி அப்படின்னா பிடரிக்கண் மேற்கு பகுதி, பிடரிக்கண்ணுக்கு மேலே தான் பிடரிக்கண்ணுடைய இருப்பிடம் தான் குருந்து அப்படின்னு சொல்லார். குருநாதன் சொன்ன சீலத்தை அறிந்து அந்த குருத்தை மனதில் நிறுத்துமின் அப்படின்னு சொல்கிறது. அந்த குருந்தின் மேல் பெறக்கூடிய எல்லா அனுபவங்களும் மிக மிக நுண்ணிய பகுதிகளாக உள்ளது. அந்த மிக நுண்ணிய பகுதிகளான அந்த அருள் அனுபவத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் நம்மளுடைய புருவ மையத்திற்கு மேல் அறிவுக்கண் திறக்கும் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெற்றிக்கு மேல் உள்ளே 2 அங்குலத்துக்குள்ளே ஒரு பீடம் இருக்குது, 4 அங்குலத்துக்குள்ளே ஒவ்வொரு பீடம் இருக்குது. ஒன்றொன்றையும் மகேஸ்வர பீடம், அப்படி அந்த திருக்கழுக்குன்றம்ங்கக்கூடியது, அண்ணாமலைங்கக்கூடியது, ஒவ்வொரு பீடங்களையும் ஒவ்வொரு பெயர் கொண்டு அந்த நிலைப்பாட்டை கொண்டு விளக்கி கொண்டே வருகின்றார். இப்போ புறக்கணல் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், புறத்தில் சூரிய வெளிச்சம், ஒரு ஐப்பசி கார்த்திகை மாதம் சூரிய வெளிச்சம் நமக்கு
போதுமான அளவுக்கு கிடைக்கல. ஐப்பசி மாதம் சூரியன் நீசமடைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் நீசமடைகிறதுனா சூரிய வெளிச்சத்தை ரொம்ப அரிதாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா மேகமூட்டங்கள் எப்போதும் கவிந்திருக்கும். அப்போ மேகமூட்டத்துக்குள்ளே இருக்க சூரியனை நம்ம பார்க்க முடியாதனால ஜோதிடக்கலையில் சூரியன் நீசம் அடையக்கூடிய இடம் அதுன்னு சொல்லுவாங்க. துலா மாதம்னு இதுக்கு பேர். சூரியன் துலா ராசியில் இருக்கக்கூடிய நாளை இதை சொல்லுவாங்க. அப்போ இந்த நீசம் அடைந்த இந்த நேரத்தில், சூரியன் நீசம் பெற்ற நேரத்தில் நமக்கு போதிய அளவுக்கு செடி கொடிகளுக்கு ஸ்டார்ச் உற்பத்திங்கிறது நடக்கிறதில்ல. சூரியன் வெளிச்சத்திற்கு வரும்போது, ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை மாதம் வரும்போது, அந்த மாதத்தில் அந்த சூரிய வெளிச்சத்தை பெற்று இலை தலைகள் எல்லாம் மிக பவித்திரமாக அப்படியே பூத்து கொலுங்கக்கூடிய ஒரு காலமாக அது மாறிவிடும். அப்போ இந்த ஐப்பசியில் பெய்த மழையை உள்வாங்கி கொண்டு கார்த்திகையில் அந்த பூக்களெல்லாம் மலர்ந்து மனம் பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். அப்போ புறக்கணலிலிருந்து கார்போஹைட்ரேட்டு ஸ்டார்ச் மாதிரி உண்டான சூரிய வெப்பத்தை பெற்றுக்கொண்டு இலை தலை செடிகள் இவைகளெல்லாம் தனக்கான உணவுகளை தயாரித்து கொண்டு பிற உயிர்களுக்குமான உணவூட்டத்தையும் அவை கொடுக்கின்றன. இந்த ஐப்பசி மாதம் நடுவே நட்டோன்னு சொன்னால் இவைகள் இளம் பருவத்தில் செடி தாவர வகைகள் நெல் பயிரெல்லாம் தண்ணீருக்குள்ளே மூழ்கி கிடக்கணும். அப்புறம் இந்த சூரிய நீசம் பெற்றதுக்கு பிறகு வெப்பத்தை பெற்றுக்கொண்டு அந்த நெல் பயிர்கள் மிக வீரியமாக வளர்ந்து நமக்கு பல விளைச்சலை தரக்கூடியது அந்த நெல் பயிரினுடைய தன்மை. அப்போ நீசமான நேரத்தில் சூரிய வெளிச்சத்திலிருந்து பெற முடியாத ஆற்றலை சூரியன் நீசத்தை விட்டு வெளியே வந்தபோது பெற்று உலகுயிருக்கு உபகரிக்கின்றன இயற்கை. அப்போ மனிதனாகிய நாம் இந்த புறக்கணல் மூலமாக பெறக்கூடிய எல்லா உயிரினங்களும் புறக்கணல் மூலமாக பெறக்கூடியதை கொண்டு அந்தந்த அடுத்த உயிர்களுக்கு அவைகள் உபகாரம் செய்கின்றன. ஒரு தோட்டத்தில் பழுக்கிற மாம்பழம் எல்லாம் அந்த தோட்டத்துக்கு சொந்தமல்ல, அந்த மரத்துக்கும் சொந்தமல்ல, எல்லா உயிருக்கும் கிடைக்கும். ஒரு மாடு பால் கறக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 10 லிட்டர் பால் அந்த கன்றுக்குட்டிக்கு மட்டும் போய் சேர்றதில்லை, எல்லா உயிருக்குமாக பகிர்ந்தளிக்கப்படுது. ஒரு மரம் வளர்ந்து நிழல் பரப்பி கொண்டு இருக்குன்னா அது அந்த மரம் அந்த நிழலுக்கு கீழே இருந்து நானே அனுபவிப்போன்னு சொல்கிறதில்ல, வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் நிழல் கொடுக்குது. அப்போ மனிதனாக பிறந்த நாம் மண் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்ச்சொல்லின் அடிப்படையில் மனிதன் வந்திருக்கு. மனமுடையவன் மனிதன். மனந்து என்ன செய்ய வேண்டும்? செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்ய வேண்டும். அந்த செம்மை மனத்தை எப்படி பெறுவது? அதுதான் யோகக்கணல் மூலமாக நம்மளுடைய மனத்தை அடைத்து வைத்துள்ள திரோதான மாயைகளை சுத்திகரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலவை. அது அந்த கலவை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உயிரையும் உடலையும் பேரண்ட நாயகனோடு இணைப்பதற்கான ஒரு சாதனமாக பயன்படும். அப்போ புற வெப்பத்திலிருந்து உயிர்க்கு உபகாரம் செய்யக்கூடிய விலங்கினங்கள், மரம், செடி, கொடிகள் இவைகள் புற வெப்பத்து இல்லாத போது தாக்கக்கூடிய பூஞ்சையிலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள சில சுரப்பிகளை சுரக்கின்றன. அந்த சுரப்பிகள் மூலமாக இந்த தங்களை தாக்க வரக்கூடிய நோய் கிருமிகளை அழித்து அவைகள் அந்த சுரப்பிகள்லேருந்து இப்போ செந்தட்டி செடின்னு ஒரு செடி இருக்குது, செந்தட்டி மரம்னு. அந்த மரத்தில் சில முள்ளுகள் இருக்குது, அதை கொண்டு அடித்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கெல்லாம் அரிப்பு வந்துடும், தடிப்பு வந்துடும். தன்னை யாரோ தாக்க வராங்கன்னா அந்த மரத்துக்கடியில் இருந்தவொன்னே கட்டுன்னு ஒரு அந்த இதை கொண்டு ஒரு அடி அடிச்சிட்டான்னா அவன் சொரிஞ்சிட்டே தான் நிற்பான், அரிப்பு வந்து. அப்போ தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த செந்தட்டி செடி அதை எல்லோரும் ஒடிக்க முடியாது. நேராக போய் செந்தட்டி செடியில் கை வச்சிட்டோம்னா கையெல்லாம் அரிப்பு வந்துடும். அதில் ஒரு துணியை சுற்றிக்கிட்டு தான் அதை போய் இருக்கணும். இப்போ எல்லாரும் தன்னை பயன்படுத்தி கொள்வார்கள்னு தன்னை பாதுகாத்து கொள்ள இயற்கை அளித்த வரப்பிரசாதம் அது. அப்படி ஒவ்வொரு செடியும் தன் பக்கத்தில் சில செடிகளை அரவணைத்து வைத்து கொள்ளும், சில செடிகளை புறந்தள்ளிவிடும். இப்போ சந்தன மரம் தன்னை சுற்றி வேறு செடிகளை வளர விடாது. அந்த வேறு செடிகள் வளர விடாமல் தடுக்கக்கூடிய தடுப்புக்கு கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணின்னு சில செடிகள் இருக்குது, அதை சுற்றி அரவணைச்ச வச்சுட்டோன்னா இந்த சந்தன மரத்தினுடைய தாக்கம் வேறு செடிகளை வளர விடாமல் தடுக்கக்கூடிய நச்சுத்தன்மையை அந்த கரிசலாங்கண்ணியும் அந்த பொன்னாங்கண்ணியும் எடுத்துக்கிறது. அதனால் வள்ளல் பெருமானார் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி வகைகளை எவ்வகையிலாவது உடம்பில் சேர்த்து கொள்ளுங்கள், பிற தொற்றுக்கள் பேரண்ட நாயகனை உள்ளே புகவிடாமல் இருக்கக்கூடிய தொற்றுக்களை அழித்து பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொள்ளும் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் அதற்கு உள்ளது. அதனால் இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மரம், செடி, கொடிகள் இவைகள்லாம் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு, தன்னை விரோதிகளிலிருந்து மேம்படுத்தி கொள்வதற்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவங்க வச்சுருக்கிறாங்க. ஓடக்கூடிய பிராணிகள் அவங்ககிட்ட இருந்து மான் இந்த மாதிரி
ஓட்டத்தில் மிக திறமையானது. முயல், மான் இவைகள்லாம் வந்து பிற உயிர்களிலிருந்து மிக வேகமாக ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடியது, மோப்ப சக்தி உடையது. அது தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான இவ்வளோ கருணை இறைவன் பண்ணியிருக்கிறான். நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. நம்மை தொற்றக்கூடிய வைரஸ்கள் ஐம்புலன்களால் நினைப்பிரிந்து நான் அடற்புறுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐம்புலன்கள் வந்து பேரண்ட நாயகனை அடைய விடாமல் நம்மை தொற்றக்கூடிய வைரஸ்களாக ஒரு நோய் தொற்றாக நம்மை பற்றி பிடித்து இழுத்து மீண்டும் மீண்டும் நோய்க்கு உற்பத்திக்கு காரணமாக, பிறவி உற்பத்திக்கு காரணமான பிறவி வெள்ளையில் நம்மை பிடித்து தள்ளுகின்றன. இதிலிருந்து நாம் விடுதலை பெறுவது எவ்வாறு? அப்படி விடுதலைக்கான ஒரு நெறியினை சொல்வது தான் இந்த யோகக்கணல். அந்த யோகக்கணல் மூலமாக ஒவ்வொரு உயிரும் எவ்வாறு பேரண்ட நாயகனை அடையலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த யோக நிலைப்பாடுகளை சொல்வது. இந்த யோக நிலைப்பாடுகளுடைய பலனாக நம்மளுடைய மரணம் வந்து தடுத்து நிறுத்துவதற்கு, நமது உடல் வந்து நோயில் இருந்து விடுதலை பெறுவதற்கு, இவைகளுக்கெல்லாம் இந்த யோகக்கலை ஒரு சாதனமாக அமையும். மரணத்திற்கு பின்னும் நாம் மரணிக்காமல் இருக்கலாம். பஞ்சபூதங்களோடு கரையை விட்டுவிட்டு இந்த உடலுக்குள் தங்கியிருக்கக்கூடிய பிராணாபான வாயுக்களை செம்மைப்படுத்தினோமானால் ஒளிவண்ணமான இறைவனோடு நாம் இரண்டர கலந்து கொள்ளலாம். அப்படிங்கக்கூடிய ஒரு கலவைக்கான பயிற்சி தான் இந்த யோகத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த மாதிரி மரணத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் மரணமில்லாத நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியது. இருளோடு வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்வது. அப்போ மரணத்திலிருந்து மரணமில்லா பெருநிலைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் அழைத்து செல்வது. அறியாமையிலிருந்து அறிவுசார். அப்போ சுத்தறிவே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அறியாமை என்னும் இருளிலிருந்து அறிவு சார்ந்த பேரொளிக்கு நமக்கு அழைத்து செல்வது தான் இந்த யோகத்தினுடைய நிலைப்பாடு. அப்போ இந்த யோக நிலைக்கலங்க இவங்கெல்லாம் என்ன செய்கின்றன அப்படின்னு சொன்னால், இந்த யோகத்தினுடைய பயனாக ஒவ்வொரு சுரப்பிகளையும் சுரக்கச் செய்கின்றன. எந்த சுரப்பி அதிகமாக சுரந்தால் நம்ம உடம்புக்கு கேடு, எந்த சுரப்பி குறைவாக சுரந்தால் நம்ம உடம்புக்கு கேடு. எந்த சுரப்பி, தைராய்டுன்னு ஒரு சுரப்பி இருக்குது நம்ம உடம்பில். இந்த தைராய்டு சுரப்பி குறைந்தாலும் கேடு, கூடுனாலும் கேடு. உடல் முழுவதும் தாக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த கரணங்கள் அனைத்தையும் தாக்கக்கூடிய ஒரு தன்மை தைராய்டு கொண்டு. ஒரு தைராய்டு ஒரு மனிதனுக்கு அதிகமானாலோ குறைஞ்சாலோ ஒன்று அவன் ரொம்ப ஒப்பி போவான், அல்லது ரொம்ப மெல்லிசாவான். ஒன்று பசி தாக்கத்தினால் ரொம்ப பாதிக்கப்படுவான், இல்லாட்டி பசியே இல்லாது போவான். இந்த தைராய்டு நோய் தாக்கத்தினால குழந்தை பேரின்மையை தடுத்து நிறுத்தக்கூடியது. இப்படி உடல் சார்ந்த குற்றங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் தரக்கூடியது தைராய்டு சுரப்பி. அந்த சுரப்பி மிகவும் கூடாது, குறையவும் கூடாது. இதற்கான பயிற்சிகளை ஒவ்வொரு உயிரும் மேற்கொண்டால் இந்த மாதிரி சுரப்பிகளிலிருந்து அவைகள் வெளியேறி விடலாம். அப்படிங்கக்கூடியது இந்த தைராய்டு சுரப்பிங்கிறது. இந்த பீனியல் சுரப்பி அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்குது. அந்த பீனியல் சுரப்பி நம்மளோட புருவ மையத்திற்கு மேல் நெற்றிக்கண்கக்கூடிய பகுதியே பீனியல் சுரப்பி தான். சிவலிங்க திருமேனி பீனியல் சுரப்பியினுடைய வடிவமாக அமைந்துள்ளது என்பது இப்போது நவீன விஞ்ஞான யுகத்தில் சில அறிஞர்கள் இந்த பீனியல் சுரப்பியினுடைய வடிவமைப்பே சிவலிங்க திருமேனி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவிற்கு உண்மைங்கிறது தெரியாது. அருள் அனுபவம் வாய்ந்தவர்கள் பீனியல் சுரப்பியினுடைய வேகத்தை மிக பவித்திரமானதுன்னு சொன்னாங்க. இடைப்பட்ட கொஞ்ச காலத்தில் பீனியல் சுரப்பி ஒரு மனிதனுக்கு தேவையில்லை, அதனுடைய செயல்பாடு என்னன்னே புரியலைன்னு கொஞ்சம் விஞ்ஞான உலகம் சொல்லி கொண்டிருந்தது. இப்போ அப்படி இல்லை. பீனியல் சுரப்பினால் என்னென்ன பலன்கள் உண்டு, அதை உபயோகித்து நாம் எந்த நிலைக்கு மேம்பாடு அடையலாம் அப்படின்னு பற்றி சொல்லிக்கிருக்காங்க. பீனியல் சுரப்பி அது சில ஹார்மோன்களை சுரக்கின்றது. இந்த பீனியல் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன்கள் எப்போது சுரக்கும்னா, இரவு 10:30 3 மணிக்குள்ளே அந்த சுரப்பிகள் சுரந்து விடும். அதுக்கு பிறகு அந்த சுரப்பிகளுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்போ 10:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நாம் நம்மளுடைய வேலை நிமித்தமாகவோ அல்லது கடின சித்த உழைப்போ கடின உடல் உழைப்போ காரணமாக நாம் இது தூக்கத்தில் சுரக்கக்கூடியது. நாம் தூங்காமல் இருந்தோன்னா இந்த பீனியல் சுரப்பி சுரக்கக்கூடிய அனைத்து சுரப்புகளும் நமக்கு நின்றுவிடும். அப்போ ஒரு மனிதனை நம்மளுடைய விஞ்ஞானம், அதாவது இந்திய கலாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு சீக்கிரமாக இரவு உணவை நீங்கள் முடித்து கொள்ள முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக 7 மணிக்குள்ளே ஆசாரக்கோவை 7 மணிக்குள்ளே நீங்கள் இரவு உணவு முடிச்சுக்கோங்கங்குது. 8:30 மணிக்குள்ளே நீங்கள் தூங்குங்க, 9 மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்க போங்கன்னு சொல்லுது. அப்போ 9 மணிக்கு மேலே அதிகாலையில் 4 மணிக்கு நீங்கள் விழித்தெழுங்கன்னு சொல்லுது.
இது ஆழ்ந்த தூக்கத்தில் சுரக்கக்கூடிய இந்த சுரப்புகளை எல்லாம் அவைகள் மிகச் செம்மையாக செய்யக்கூடிய வலிமை உடையது இந்த பீனியல் சுரப்பியினுடைய சுரப்புகள்ங்கிறதுக்கு நமக்கு நாங்கள் எங்கள் தாய்மான சுவாமிகள் மிக கம்பீரமாக சொல்கிறார். நான் சார்ந்துள்ள சமயம் ஒரு சாதாரண சமயம் அல்ல. அந்த சமயம் 6 கால பூஜையாக எங்களுக்கு எந்த நியமமும் நியமிக்கவில்லை. சதாகால பூஜை. எங்கே பார்த்து பல் தேய்க்கணும், எங்கே பார்த்து மலஜலம் கழிக்கணும், எங்கே பார்த்து நான் உணவு உண்ணணும், எங்கே பார்த்து தூங்கணும், எப்படி மூச்சு விடணும், எப்படி உள்மூச்சு இழுக்கணும், எப்படி வெளிமூச்சு விடணுங்கக்கூடிய அனைத்து நுட்பங்களும் தெரிந்த ஒரு சமயத்தை சார்ந்தவன் நான். இது ஒரு சமய கடவுள் அல்ல, நான் சொல்லக்கூடியது ஒரு விஞ்ஞான கடவுள். அது அறிவாம், சுத்த அறிவாம் சிவமானது. அது ஒளிவண்ண திருமேனி. அந்த பேரொளி எனக்குள் புகுந்து வேதிக்கும். அந்த சுத்த பேரொளி குண்டலினி ஆற்றலாக எனக்குள் புகுந்து வேதிக்கக்கூடிய வேதகமே என்னுடைய சமயம்னு அவர் பதிவு பண்ணுறார். அப்போ எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது. நான் இந்த இதில் பிறந்ததுக்கே, இந்த சமயத்தில் பிறந்ததுக்கு, இந்த கலாச்சாரத்தில் பிறந்ததுக்கு, இந்த பண்பாட்டில் பிறந்ததற்கே நான் இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். எப்போ குளிக்கணும், எப்போ தூங்கணும், எப்போ மலஜலம் கழிக்கணும், எல்லா சாதாரண வாழ்க்கையில் வாழ்வியலுக்கு ஒரு இலக்கணம், இலக்கியத்திற்கு இலக்கணம் இல்லை, வாழ்வியலுக்கு ஒரு இலக்கணம். எப்போ நான் உனக்கு 50 வயசு ஆகுதா, நீ பிரம்மச்சரிய ஆசிரமம் 10 வயதில் நீ பிரம்மச்சரிய ஆசிரமத்தை கடைப்பிடிக்கியா, 20 வயசுக்கு மேலே திருமண ஆசிரமத்தை கடைப்பிடிக்கியா, 45-50 வயசுக்கு மேலே நீ வானப்பிரஸ்த ஆசிரமம், உன்னுடைய மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தி நான் இதிலிருந்து விடுதலை ஆகணும், இந்த உடல் சார்ந்த குற்றங்களிலிருந்து நான் விடுதலை ஆகணும், இந்த உணர்ச்சி சிதறல்களிலிருந்து நான் விடுதலை ஆகணும். அப்போ நான் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் நான் கணவன் மனைவி 2 பேரும் ஒருவருக்கொருவர் ஒரு தாய் சேய்க்குண்டான உறவு, ஒரு 8 அடி 10 அடி தள்ளியே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வைக்கணும். எவ்வளவு நெறியான வாழ்க்கை பாருங்கள். நம்மளுக்கு இறைவன் எவ்வளவு நெறி வாழ்க்கை சொல்கிறான். அதுக்கப்புறம் 60 வயசு 65 வயசு ஆயிடுச்சுன்னா துறவு. அவரை நீ பார்க்கும்போது அவர் சொன்னார், நான் திருநீலகண்ட நாயனாரை பற்றி சொல்லும்போது அவர் தீண்டாதே எம்மை திருநீலகண்டம் சொன்னால் பெயர்ந்தார் நீங்கினார் அப்படின்னு சொல்லார். உடம்பு நீங்கிச்சு, மனதிலேருந்து அந்த எண்ணத்தையே தூக்கி தூரப்பட்டார். அப்போ நமக்கு அந்த மாதிரி நீ வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இப்படி இருக்கணும், சன்னியாச ஆசிரமத்தில் இப்படி இருக்கணும், கிரகஸ்தாசிரமத்தில் இப்படி இருக்கணும், இந்த வகைகள்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய கலாச்சாரங்கிறது எங்களுடைய பண்பு. அதற்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். அதில் பிறக்க வைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிறார். அப்போ நம்ம இவ்வளவு தெரிஞ்ச ஒரு சமயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், இந்த கலாச்சாரத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், இந்த பண்பாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இறைவனுக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தணும் அப்படின்னு கடமைப்பட்டுக்கோங்க. இந்த பீனியல் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள், அந்த சுரப்பிகள் என்ன அப்படின்னா மெலட்டோனின், செரட்டோனின், டோப்பமைனின், ஆக்சிடாசின், ஓப்பலைட்ஸ், இந்த வகை சுரப்பிகளை அவைகள் சுரந்து கொண்டு வருகின்றன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த சுரப்பிகள் சுரந்தால் இதனால் நமக்கு என்னமா லாபம் அப்படின்னு நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம். இந்த சுரப்பிகள்னால நமக்கு இந்த சுரப்பிகள் நீரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக நுண்ணிய நரம்பு மண்டலங்கள் வழியாக நம்ம உடம்பு முழுவதும் பரவுகின்றன. இதுக்கு நீரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மிக நுண்ணிய நரம்பு மண்டலங்கள் மூலமாக இந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடிய சுரப்புகள் நம்ம உடம்புக்குள்ளே புகுந்ததுன்னா நம்ம உடம்பு மிகச் செம்மையாக ஆகும். நான் உங்கள்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சில முத்திரைகள் பார்த்தீங்கன்னா, சில முத்திரைகளை பயிற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உடல் கூறு சம்பந்தமான நோய்கள் நீங்கும் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு முத்திரையே போதும். அதனால தான் என்னையும் ஒரு வார்த்தைகள் படுத்தாய் அப்படிங்கிறாரு. பெரியோன் ஒருவன் கண்டுகொள்னார். இதுதான் இந்த உயிர்க்கேற்ற முத்திரை, இதுதான் இந்த உடலுக்கேற்ற முத்திரை, இதுதான் இந்த மனதிற்கேற்ற முத்திரைன்னு ஒரு முத்திரையை காமிச்சு கொடுத்து ஒரு 10 முத்திரை பழகுங்க. அந்த 10 முத்திரைக்குள்ளே எந்த முத்திரை உங்கள் உடலுக்கும் உங்கள் மனதுக்கும் உகந்ததாக இருக்கும் அதை தினப்படி காலையில் 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம் நீங்கள் அதை பயிற்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய மாறுதல்களை நீங்களே உணரலாம்னு சொல்லி நம்மளுடைய மெய்ஞானிகள் நமக்கு ஞானபூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. இந்த சின்முத்திரை, மகாமுத்திரை, இந்த முத்திரைகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சின்முத்திரை மனித குரங்குகளுக்கு எல்லா மனிதன் செய்யக்கூடிய எல்லா செயல்முறைகளும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டால் மனிதன் கதவை திறந்து விடுனா அது கதவை திறந்து விடும், கதவை சாத்துனா சாத்தும், உள்ளே போய் எதை எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வரும். அந்த அளவுக்கு மனித குரங்கு மனிதனை மாதிரியே செயல்படும் பயிற்சி கொடுத்தா. ஆனால் சின்முத்திரை மட்டும் அந்த குரங்குகளுக்கு வரவே வரல. இதுவரைக்கும் பயிற்சி அளிக்க பயிற்சியாளர்கள் சின்முத்திரை மனித குரங்கிற்கு வரவில்லைன்னு சொல்கிறாங்க.
அப்போ சில சில உணர்வுகளை பெறக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த உணர்வுகளை பெறுவதுதான் மனிதம் உடல் எடுத்ததனுடைய பயன்பாடு அப்படின்னு விளக்குவது இது. அப்போ ஒவ்வொரு இந்த சுரப்பிகளினுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ செரட்டோனின்கக்கூடிய சுரப்பி தன்னம்பிக்கை தருவது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னம்பிக்கை தருவது மட்டுமில்லை, என்னை தாழ்த்தி கொண்டு நான் அவன்னா பணக்காரனாக இருக்கான், ஒருவேளை அவன்னா இவங்களுக்கு வேண்டப்பட்டவனோ, அவன் இவங்களுக்கு வேண்டப்பட்டவனோ, இவன் இவங்களுக்கு வேண்டப்பட்ட செரட்டோனின் நமக்கு சுரந்துச்சுன்னா நமக்கு அந்த அந்த இது இயல்பாக ஆணவம் நமக்கு தலை தூக்க விடாது. நான் பெரிய ஆள் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வராது. அதே நேரத்தில் யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எண்கடவேன் வானையையும் விரல் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிறேன். அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாட்டை தரக்கூடியது. தன்னம்பிக்கையோடு கூட நாம் யாரை விடையும் தாழ்ந்தவர்கள் இல்லை. நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அந்த விதிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை நிலைப்பாடுகளை நாம் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை தரக்கூடியது அந்த செரட்டோனின். இவன் பணக்காரனாக இருக்கான், இவனுக்கு வீடு பெருசாக இருக்குது, இவனுக்கு சொத்து பெருசாக இருக்குது, இவனுக்கு நகைகள் பெருசாக இருக்குது, இவனுக்கு மற்ற உத்தியோகம் பெருசாக இருக்குது. அது மாதிரி நான் எதுக்கு பிறந்திருக்கேனோ அதை நான் அனுபவிக்கிறேன். இதில் எனக்கு யாரை விடையும் நான் தாழ்ந்தவன் இல்லை. அதனால் நான் இந்த தரேன்னு சொல்கிறது அந்த செரட்டோனின். அதை அந்த எல்லா சுரப்புகளும் யோக நிலைப்பாடினுடைய நிலைகளாக இப்போ நம்ம விரிவாக்கம் செய்வதற்கு இதை எடுத்துக்கொள்வேமே தவிர, இது சொல்லற்கு அரியவனை பற்றியது, சொல்லும் பொருளும் இல்லாதவனை பற்றியது. சொல்லால் தொடர் பொருளால் தொடர்க்கு அறியாய் அப்படின்னு தாய்மானவர் சொல்கிற, சொல்லாலும் தொட முடியாது, தொடர் பொருளாலும் தொட முடியாது, தொடுதற்கும் அரியவன் நெடுந்தகையானவன் அவனை பற்றி. இதெல்லாம் இந்த சுரப்பிகள் சுரந்து இப்படி வச்சுன்னு ஒரு குடுவையில் போட்டு நம்ம காமிச்சு, இது பாருங்கள் மணிவாசகருக்கு இது மாதிரிலாம் சுரந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவருக்கு இந்த உறுதிப்பாடு வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போ நவீன விஞ்ஞானத்தின் மூலமாக செரட்டோனின் சுரப்பி சுரந்தவர்களுக்கு என்ன பயன்பாடு கிடைத்ததுன்னா, இந்த பயன்பாடைத்தான் பெருமான் பெற்றிருப்பாரோ, பெருந்தகை இந்த பயன்பாடைத்தான் பெற்றிருப்பாரோ. செரட்டோனின் அவருடைய பீனியல் சுரப்பி சுரந்ததன் மூலமாக, அவருக்கு நெற்றிக்கண் திறக்கப்பட்டதன் மூலமாக, அந்த நெற்றிக்கண்ணினுடைய அறிவு வளர்ச்சியினுடைய பயனாக அவர் இந்த அருள் அனுபவத்தை பெற்றிருப்பாரோன்னு நம்ம அதுக்கு ஒரு இது வரமே தவிர, மணிவாசகர் பெற்ற பெரும்பேற்றினை எந்த நானாமீட்டர் கொண்டும் மறக்க முடியாது. இன்னும் விஞ்ஞானம் எத்தனை தொழில்நுட்ப தகவல் இதெல்லாம் வளர்ந்தால் கூட அவர் பெற்ற அருள் அனுபவத்தை எந்த சோதனை சாலைக்கும் எடுத்து செல்ல முடியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் ஒரு மேற்கோளுக்காக வேண்டி இந்த பாடல்கள்லாம் எந்த தன்மையிலிருந்து பாடியிருப்பார் அப்படிங்கக்கூடியதுக்கு நான் சொல்கிறேன். டோப்பமின் அப்படிங்கக்கூடியது மன அழுத்தத்தையும் இறுக்கம், எப்போ பார்த்தானாலும் இவங்களை போய் பார்க்கவெல்லாம் வேண்டியது இருக்குது. இதை போய் அந்த உயிரும் நம்ம சேர்ந்ததானே, அது யார் நமக்கு? அவங்க நம்மளுடைய இனமா, நம்மளுடைய சொந்தமா அப்படின்னு நினச்சி இவங்ககிட்ட போய் நம்ம எதுக்கு போய் நிற்க போகிறோம்? ஏன் இவங்ககிட்ட நம்ம போனோம்? இவங்களை பார்க்குறதே எனக்கு பிடிக்கல. அது மாதிரி நம்மகிட்ட இருந்ததுன்னா அது எதிர்மறை வினையச்சங்கள், எதிர்மறை செயல்பாடுகளுக்கு, வினைகளுக்கு, எதிர்மறை வினைகளுக்கும் அதனுடைய பயன்பாட்டான எச்சங்களுக்கும் காரணமாக அமைந்துவிடும். யார் மேலேயும் ஒரு வெறுப்பு செலுத்தினோம்னா, அப்போ வெறுப்பனவே செய்யும் எனது சிறுமையை எனது பெருமையினால் பொறுப்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே. அப்போ பொங்கு கங்கை ஜடை மூலமாக, அந்த நீரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக என்னுடைய குற்றங்குறைகளை களைந்து என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அதனால் இந்த பயன்பாடு இந்த சுரப்பிகள் மூலமாக நாம் அடைய வேண்டிய நிலைக்கு அவர் ஒரு குறியீடாக வச்சுட்டு போயிருக்கிறார். இந்த சுரப்பிகளை நீங்கள் சுரக்க செய்தீர்களானால் இதெல்லாம் உங்களை தாக்காது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். அதை அதுக்காக வேண்டி நான் அதை சொல்கிறேனே தவிர, பெருந்தகை இந்த இந்த விஞ்ஞான குடுவைக்குள்ளே போட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் டோப்பமின் சுரப்பி மன அழுத்தத்தையும் இறுக்கத்தையும் குறைக்கக்கூடியது. ஆக்சிடோசின்கிறது மனதில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி யாரை பற்றியும் குறைவான தரந்தாழ்ந்த சிந்தனையை வரவிடாமல் தடுக்கக்கூடியது. நின் அடியான் என்று எல்லா அடியவர்களையும் நின் அடியான் என்று எனக்கு கூட்டி வைத்தாய், உன்னுடைய அடிப்பேற்றில் என்னை சேர்த்து வைத்தாய், எனக்கு இந்த அருள் அனுபவத்தை தந்தாய் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பெருமையை நமக்கு தரக்கூடியது. ஏத்தேன் நான் என்ற குறைபாடு இருந்தானாலும் தன் குறையை தான் உணர வைக்கக்கூடியது இந்த சுரப்பிகள்.
ஏத்தே நாத்தழும்பு ஏற, நான் உன்னை நாத்தழும்பேறும்படியுமாக, அதாவது என்னுடைய மேலெண்ணத்தில் சுரக்கக்கூடிய அந்த இந்திரயோனி மூலமாக பெறக்கூடிய அருள்நனியை நான் பயிற்சி பெறாது இருந்தால் கூட நீ எனக்கு அருள் செய்தாய். ஏத்தேன் நாத்தழும்பேற. அப்போ மேலெண்ணத்தில் அந்த அண்ணாமலையில் பெறக்கூடிய அருள் அனுபவத்திற்கு நான் தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் கூட உன்னுடைய அருட்கருணையினால் உன்னுடைய ஞான ஊற்றினால் எனக்கு இவ்வாறு செய்தாய். ஆனால் ஏத்தேன் நாத்தழும்பேற பொருந்திய பொற்சுலை குடித்தாய் அருளமுதம் புரியாய். அப்போ அருளமுதத்தை இறைவன் எவ்வளவு குறைந்த நிலைப்பாடான உயிர்களுக்கும் அருளுவான். நீங்கள் நாத்தழும்பேற ஏற்றவில்லையானாலும் சரணடையுங்கள், உங்களுக்கு செய்வான்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது ஆக்சிடோசின். யார் முன்னாலையும் அவங்களுக்கு என்ன அப்படி இருக்கிறாங்க, நான் பாரு என்னை இப்படி ஒரு பிறவி தேவையா, எனக்கு இப்படி ஒரு குற்றம் எனக்கு தேவையா. 3 வயது பிள்ளைங்களாம் இப்போ அப்படி பேசுகிறாங்களாம். நான் தான் இந்த வீட்டுக்கு ஆகாதவளாக போயிட்டேன், அவங்கன்னா வேண்டியதவளை, தம்பி பிறந்தா தங்கச்சி பிறந்தா அவங்களாம் அப்படி பேசிக்கிறாங்களாம். அப்போவே கூட அந்த கடந்த பிறவியினுடைய தாக்கம் இந்த பிறவியில் எப்படி வருது பாருங்கள். அப்படியெல்லாம் நான் வரவிடாமல் தடுக்கக்கூடியது இந்த ஆக்சிடோசின்கக்கூடிய ஒரு சுரப்பி. அப்போ ஓப்பலேட்ஸ் அப்படிங்கக்கூடிய சுரப்பி பெரும் வியாதிகளின் தாக்கத்தை, இப்போ புற்றுநோயினுடைய தாக்கம் ஒரு உயிருக்கு இருந்ததுன்னா அந்த புற்றுநோய் தாக்கத்தினால் அந்த உயிர் படக்கூடிய அவதி சொல்லி மாளாத அவதிப்படும். இந்த நோயிலிருந்து நம்ம விடுதலை பெறுவோமா அப்படிங்கக்கூடியது இறைவன் இவருக்கு மகாபாரதத்தில் ஒரு சாபம் போடுறாரு. பெருநோயால் சூழப்பட்டு தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்க சிசுக்களை கொன்ற ஒரு பாவி அப்படிங்கிறதுனால துரோணாச்சாரியார் மகன் அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாகம் போடுறாரு. மரணம் என்னை தழுவாதா, என்னை ஏற்றுக்கொள்ளு, மரணமே என்னை ஏற்றுக்கொள்னு நீ அலறி அடித்தானாலும் மரணம் உன்னை விட்டு விலகும். இப்போ மரணம் விட்டு விலகக்கூடிய அளவிற்கு இவனும் பெரும்பாவிங்கக்கூடிய அளவுக்கு சொல்கிறார் பாருங்க. அப்போ நம்ம உடல் நோவினுடைய தாக்கம் எவ்வளவு அலறச் செய்யும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு உயிரும் உடல் நோவினுடைய தாக்கத்தால் அலறும்போது அந்த உடல் நோயை மறக்கடிக்கக்கூடியது. எல்லா உயிருக்கும் மருந்து. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடுதும். நம்ம கண்ணுக்கு இனியானாக இருந்து விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருந்து நம் நோய் தாக்கத்திலிருந்து நம்ம விடுதலை பெற செய்வோம். சில பேர் போய் பார்ப்பாங்க, எனக்கு அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்கும்பாங்க. ஆனால் நோய் இல்லாதவர்களை காட்டி நோயுற்றவர்கள்னு சர்டிஃபிகேட் வாங்கினவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ நோய் இருக்குன்னா அதை விட்டு வெளியே வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சுரப்பி சுரப்பதனால், ஓப்பலேட்ஸுங்கக்கூடிய சுரப்பி சுரந்ததனால் தனக்கு இந்த பலன் கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும். அதை சுரக்க செய்யுங்கள்ங்கிறதுக்காண்டி ஒரு சொல்லார். பித்து என ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும். உங்களுக்கு ஒரு நம்னஸ், இப்போ நாங்கள் ஒரு இடத்துல ஒரு சின்ன கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கல் அனஸ்தீசியான்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த லோக்கல் அனஸ்தீசியா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் அனஸ்தீசியா அந்த இடத்த நம்னஸ் ஆக்கும், மரத்து போக செய்யும். அதுக்கப்புறம் அந்த கட்டியை எடுத்துருவாங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நமக்கு இந்த இடத்த நீர் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இரத்த ஓட்டம் சீர்பட்டு அந்த இடத்துல மீண்டும் உணர்ச்சிகள் வந்துடும். அப்போ லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து மரத்து போக செய்த மாதிரி இந்த சுரப்பிகள் சுரந்ததுன்னா நோய்த்தாக்கம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பித்து என ஏற்றும் பிறப்பருக்கும் மத்தமே ஆக்கும். அந்த வலியோ அந்த வேதனையோ எதுவும் தெரியாத ஒரு பெரிய மோன நிலை. அந்த மோனத்துக்கு போன பிறகு இந்த உடல் சார்ந்த நினைப்பே நமக்கு வராது. அப்போ மத்தமே ஆக்கும், பேச்சரிதான் மத்தமே ஆக்கும், என் மனத்தே அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் பேரருளால் அவன் நோக்கினான். அந்த நோக்கமே ஒரு மருந்தாக அமைந்தது. எம்பெருமான் என்னை நோக்கிய நோக்கம் எனக்கு ஒரு மருந்தாக அமைந்து எனக்கு இந்த அருள்நிலையை எனக்கு தந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவைகள்லாம் நமக்கு என்ன, இந்த அருள்நிலைப்பாடுகள்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும், நாம் இதை எப்படி பெறுதுன்னா திருவாசகத்தை சரணடைவது மூலமாகவே இந்த யோக நிலைக்களங்களை இறைவன் நமக்கு காட்டி கொடுப்பான். இப்போ நமக்கெல்லாம் அப்படி தானே. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இது திருவாசகத்தினுடைய யோக நிலைக்களங்கள், மணிவாசகர் பெற்ற அனுபவத்தை இந்த பாட்டு பேச்சரிதான் மத்தமே ஆக்கும். நம்மளை மத்தமாக ஆக்கக்கூடியது இந்த உடல் நோவு தரக்கூடியதில்லை, பேரின்பம் எனக்குள் புகுந்து எனது பிறவியை வேறறுக்க செய்வது அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு அருள்நிலையை தரக்கூடியதுக்கு நம்ம திருவாசகம் நமக்கு உபயோகமாகவும் உதவிப்படாகவும் இருக்குல்ல, அதை சொல்கிறார். அதனால் நமக்கு இறைவன் விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருந்து நம்மளுடைய நோய் பிறவி நோய்ங்கக்கூடியது வினைப்பதிவுகள்லேருந்து நமக்கு நீக்கம் செய்கின்றான் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ என்னுடைய தகுதிப்பாடு என்ன, என்னுடைய தகுதி இன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இறைவன் எனக்குள் புகுந்ததனால் எனக்கு இந்தந்த தகுதி கிடைக்குது. எச்சம் அறியேன், எனக்கு இருக்கின்றதை நான் அறியேன். எனக்குள்ள நான் என்ன தகுதியானவன் என்ன தகுதி இல்லாதவன் தெரியாது. ஆனால் எம்பெருமான் என் உள் புகுந்ததனால் பேச்சரிதாம் அர்த்தமாக்கினான். இந்த உலகியல் வழிகள் எதுவுமே தெரியாமல், அது பொருளாதார வழியாக இருக்கட்டும், உடல் சார்ந்த வழியாக இருக்கட்டும், உறவினர்கள் சார்ந்த வழியாக இருக்கட்டும், அவை எதுவும் தெரியாத ஒரு நிலைப்பாடை எனக்கு அருளி செய்தான். இந்த இது பேரின்பமாக எனக்கு இருந்தது. அரிய நோக்கால் அவன் என்னை நோக்கியதால் அந்த அரிய திருநோக்கம் எனக்குள் புகுந்து இந்த வேதித்தலை என் உடலில் செய்தது. அப்போ இந்த சுரப்பிகளை சுரக்க வைப்பதற்கு யோகப்பாடு தேவை. அந்த சுரப்பிகள் மூலமாக உடல் திசுக்களுடைய குற்றங்கள் களையப்படும், உயிரினுடைய நிலைப்பாடு மேலடையும். அதற்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவங்களை பெற்றுத்தரும்.